தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது. 8 மாடிகள் கொண்ட கட்டடத்தின் 2வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதால் மற்ற தளங்களுக்கும் தீ பரவி வருகின்றன. அதிக சக்தி வாய்ந்த பேட்டரிகள் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீ விபத்து காரணமாக மத்திய மண்டல பகுதியில் பிஎஸ்என்எல் இணைய சேவையில் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது. 8 மாடிகள் கொண்ட கட்டடத்தின் 2வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதால் மற்ற தளங்களுக்கும் தீ விபத்து பரவி வருகிறது. அதிக சக்தி வாய்ந்த பேட்டரிகள் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீ விபத்து காரணமாக மத்திய மண்டல பகுதியில் பிஎஸ்என்எல் இணைய சேவையில் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது. 8 மாடிகள் கொண்ட கட்டடத்தின் 2வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளதால் மற்ற தளங்களுக்கும் தீ பரவி வருகின்றன. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தகவல்களை பகிரலாம். சென்னை அண்ணா சாலையில் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. 8 மாடிகள் கொண்ட இந்த அலுவலகத்தில் 2வது மாடியில் இன்று காலை 9:15 மணி அளவில் தீ விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. இன்று காலை ஒரே ஒரு ஊழியர் அந்த அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அப்போது கரும்புகை வெளியேறதை கண்டு உடனடியாக தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் தீ மளமளவென எரிய ஆரம்பித்ததால் அந்த ஊழியர் உடனடியாக 2வது மாடியிலிருந்து 6வது மாடிக்கு அவர் சென்று விட்டார். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை பத்திரமாக மீட்டு கீழே கொண்டு வந்தனர். ஆனால் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 1.5 மணி நேரத்தை கடந்து இந்த தீ எரிந்து கொண்டிருக்கிறது. 6 தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்கைலிப்ட் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தற்போது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. முன்னெச்சரிக்கையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான போலீசார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த அலுவலகத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் இந்த விவகாரத்தில் 2வது மாடியில் பிடித்த தீ மளமளவென 3, 5 அது போல மேலிருக்கக்கூடிய மாடிகளுக்கும் பரவி கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அறைகள் முழுவதுமாக கண்ணாடிகளை உடைத்து கரும்புகை வெளியேற்றக்கூடிய பணி என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அலுவலகத்தை பொறுத்தவரையில் பிஎஸ்என்எல் தொடர்பான நெட்வொர்க் தொடர்பான மின்சாதன பொருட்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வரும் இங்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மத்திய மண்டலத்திற்குட்பட்ட பிஎஸ்என்எல் அலுவலகமாக இது இருக்கிறது. சென்னையுடைய ஒரு பகுதியில் மட்டும் இதனுடைய நெட்வொர்க் இங்கிருந்து செயல்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அதிக திறன் கொண்ட பேட்டரிகள் இந்த 2வது மாடியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2வது மாடியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேட்டரிகளில் ஒன்று வெடித்து தீ பிடித்திருப்பதாக முதல்கட்ட தகவலாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தீ இவ்வளவு மணி நேரம் கொழுந்துவிட்டு எரிவதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் முதல் கட்டமாக தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா சாலை என்பது சென்னையுடைய மைய பகுதியாக இருக்கிறது. அந்த சாலையில் தான் இந்த பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் இந்த பயங்கர தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்தை காண வாகனங்களில் செல்பவர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு இதே தீ விபத்தை காணக்கூடிய செயலில் ஈடுபடுவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இருக்கிறது. அதனை ஒழுங்குபடுத்தக்கூடிய நடவடிக்கையும் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த அலுவலகத்தில் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பேட்டரி வெடித்த காரணத்தினால்தான் இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக முதல்கட்ட தகவலாக இருக்கிறது. அதற்கான காரணம் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.
விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.